வெல்கம் டு அனிதா சம்பத் vlogs. இன்னைக்கு வந்து வெண்பாவோட பர்த்டே. சோ அதுதான் இந்த vlog. என்ன எம்ஜிஆர் பர்த்டேன்ற மாதிரி சொல்ற? சோ இன்னைக்கு வெண்பா வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கா. ஆக்சுவலி இன்னைக்கு ஃப்ரைடே இல்லையா? அதனால மக்களுக்கு சேவை பண்றதுக்காக போயிருக்காங்க. டியூட்டி. ஸ்கூல் விட்டு வந்த உடனே இங்க வெண்பா ஆதி எல்லாம் வர போறாங்க. அண்ட் நானும் பிரபாவும் சேர்ந்து மேக்ஸிமம் பிரபாவோட ரெசிபி தான் இது. சோ இத வந்து குக் பண்ணிருக்கா. இங்க பாத்தீங்கன்னா மட்டன் வடை. சாரி गाइस, பிரபா தான் குக் பண்ணா. மட்டன் தானே. ஆமா. பாட்டிக்கு நாரு ஒருத்தர் அவரை காப்பாத்தணும். சரி எதுனா நான் மனசாச்சு விட்டு. இல்லடா நீ வந்து இத கமிட் பண்ணிக்காதங்கற நானு. பெருகிட்டு இருந்தா ரூம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தா பாருங்க சோஃபாவோட பொசிஷன்லாம் மாத்தி போட்டு வச்சிருக்க பாரு. அந்த இடம்லாம் அந்த இடத்த ஃபுல்லா க்ளீன் பண்ணி அங்க ஃபுல்லா வே ரொம்ப என்னம்மா இது லெமன் ஊர்கா. நாசா விஞ்ஞானி நைட் ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு டயர்டா தூங்கிட்டு இருக்காரு. என்ன கம்மியாச்சுனா ஃபங்கஸ் வந்துருது. நீங்க எடுத்தீங்கன்னா கூட நான் ஒரு கப்ல போட்டு வச்சிட்டேன். ஊர்காய் ஃபுல்லா உள்ள தள்ளி எண்ணெய் மேல இருக்கிற மாதிரி போட்டு மிதக்கு. இந்த சோஃபா வந்து நம்ம இப்படி போடுவோம் இல்லையா, இப்படி எள்ளு மாதிரி போட்டிருக்கோம்ல, இது வந்து நம்ம வீடு கட்டும்போது போட்டதோடு சரி, அது நகர்த்தவே இல்லை அங்கிருந்து. அதனால எடுத்து பார்த்தா பின்னாடி ஏகப்பட்ட ஜீவன்கள் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு. ஒரு தும்பி இறந்து போய் ஒட்டியே கிடந்தது. அது உயிரோட இருக்கு நினைச்சு பிடிக்க போனா அது எப்பவே செத்து போய் கிடக்காது. மாப் பண்ண இடம் கொஞ்சம் கிளீன் ஆகட்டும்ன்றனால காயட்டும் அப்படின்றனால அதை அப்படியே விட்டுட்டு தூக்கி இந்த பக்கம் போட்டுட்டேன். இது மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது. அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி கிளி நம்ம வச்சோம்னா அப்படியே கொஞ்சம் வித்தியாசமா நம்ம பார்க்க. ஆனா ஈவினிங் திரும்பி எப்படியும் அந்த பக்கம் வச்சிருவோம் நாங்க. நான் என்ன பிளான் பண்ணனா, எங்க பெரிய நாத்தனார் வீட்டுக்கு எல்லாரும் போறதா இருந்தது. அதுக்கு நான் சாரி பிளவுஸா எடுத்து வச்சிருந்தேன். இன்னைக்கு பார்த்தா எல்லாருமே இங்கே தான் வராங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்து வச்சதுக்காக நான் வந்து உங்களுக்கு கட்டி காட்டுறேன். சரி ஓகே. நீ சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லு, சாப்பிட்டு பார்த்துட்டு. நீ சமைச்சதுடா எப்படி இருக்குன்னு செக் பண்ணி சொல்ல வேணாமா? அனிதா சமையல்ல நின்று சமைச்சதை பார்த்தேன் பாரு. ஓ இதுல சாட்சி வேற, கண்ணால பார்த்த சாட்சி வேற. கூட கேளு சொல்லுவான் பாரு. அம்மா என்ன இவ்வளவு கவுண்டர் பண்ணுறேன். எப்படா இருக்கு? சூப்பரா இருக்குடா. சாப்பாடு நல்லா இருக்கா? ஓகே. வெறும் சாதம் குழம்பு தான். புராணம் அப்படின்னு ஒன்றை மகாத்மா மீனா சுந்தரப்பள்ளி அவர்கள் எழுதியிருக்கிறார். கைஸ், நான் இந்த ட்ரெஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நம்ம அங்கே போகிறதா இருந்தது இல்லையா, அதனால் இதை கட்டிட்டு போகலான்னு நினச்சேன். பட் எல்லோரும் இங்கே வராங்க. இது வந்து அக்கீரா கோட்டியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ். கோட்டியர் தான் சொல்லணுமா, எனக்கு சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரில. ஸோ அங்கே வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க ஒரு ஈவெண்ட்காக. எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதுலேயே வந்து இது மாதிரி பண்ணியிருப்பாங்க, செம்மையாக இருக்கும். இது வந்து ஐ லேபிள் ஐ, எனக்கு ரெண்டு சரியாக தெரியல. ஐ திங்க் லேபிள் ஐன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே எடுத்த சாரீ இது ரெண்டையும் கட்ட போகிறேன். இது வரைக்கும் நான் பிளாக் இது ப்ளவுஸ் போட்டு ரொம்ப எதுவுமே போட்டதில்லை. இன்றைக்கி தான் ட்ரை பண்ண போகிறேன். வெளில போறேன்னா எங்க போறது? நீ எங்கேயாவது கூட்டு போவான்னு நினைச்சேன். ஓஹோ. எனக்கு நமக்கு என்னங்க கொடுத்து வச்சிருக்கு, வெளியே கூட்டு போற நல்ல கணவர் அமைஞ்சிருக்காங்களா என்ன? புருஷன் சொன்னா 2 1 4. இப்ப சொல்லி எத்தனை 4. இது வந்து ஒரு லெஹங்காவோட டாப். ஆக்சுவலி இந்த டாப் நல்ல பெரிய பிளவுஸ். ஆக்சுவலி இவ்வளோ தூரம் கீழே வரைக்கும் வரும். ஸோ அதை போட்டு இந்த சாரி மேட்ச் பண்ணியிருக்கேன். இது பேர் தான் மிக்ஸ் அண்ட் மேட்ச். போன வீடியோவில் சொன்னல, ஏதாவது ஒரு கலர் லைட்டாக ஒரு டாட் இருந்தால் கூட போதும். அந்த கலரில் நீங்கள் என்ன ப்ளவுஸ் வச்சுருந்தாலும் மேட்ச் பண்ணிக்கோங்க. வந்துட்டாங்க. ஏடா இந்த இது ஜோதா அக்பர்ல இது கவசம் கொண்ட மாதிரி. இது என்னோட ட்ரெஸ் தான். ஆனா ஆதிக்கு பத்தும் நான் நம்புறேன். ஓ அப்படி வரீங்க. ஆக்சுவலி ஆதி கொஞ்ச நேரத்துல ட்வின்னிங் பண்ண போறோம். போன காட்ட ஆதி ட்ரெஸ். ஓ சரி. யார் ட்வின்னிங்? நானும் ஆதியும் ட்வின்னிங். இப்பவே வா. ஓகே, இப்போ வந்து நாங்க வெண்பா வர போறா கொஞ்ச நேரத்துல. அதுக்கு வந்து இந்த பலூனு இந்த மாதிரி வேர்ட்ஸ் இதெல்லாம் எடுத்து ஊத போகிறோம். கொஞ்சம் கொஞ்சம் கூட ஊதுடா போதும். ஏய் நூலில் கட்டுறா வென்று. ஆதியும் மாமாவும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ட்ரெஸ் கலர். மெல்ல எல்லாரும் மூச்சை உள்ள இழுங்க, மெல்ல வெளியே விடுங்க. அப்படின்னு ஒரு பத்து பாத்துறல ஆனா ரொம்ப காசா போக கூடாது. இல்லடா வயசாயி போச்சுல. 90s கிட்க்குள்ள வயசாயிடுச்சு. மகதியா போகயாலா ஆமா ஐயோ சாரி. ஆதி இப்படி சேவா எதிர்பார்க்கறேன். வெண்பா சேவா எதிர்பார்த்திருக்கேன்.
இப்படி வா. இல்லடா இப்படி போனா லெட்டர்ஸ் ரிவர்ஸ்ல வரும். ஒட்டுங்கடா வேணா டபுள் சைட் டேப் ஒட்டி பாருங்க. துணி நிக்கும், அப்புறமா எடுத்துடலாம். ஏதோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிறத வச்சு டேப்லாம் போட்டு ஒட்டி மேட்ச் பண்ணியிருக்கோம். மேடம்க்கு வந்து அது இம்ப்ரெஸ் ஆகுதோ பிடிக்குதோ வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஹாய் வெண்பா ஹாப்பி பர்த்டேடா. இதுதான் வந்து முதல் பர்த்டே. வெண்பா வந்து அவரோட பர்த்டேக்கு நைட் 9 மணிக்கு வர்றது. என்னடா எழுதிருக்கல? ஹாப்பி பர்த்டே எழுதிருக்கல. நல்லா பார்த்து சொல்லு. டேய் ஸ்பெல்லிங் படிச்சு பார்த்து சொல்லு. ஸ்பெல்லிங் படி. ஏவா Y இல்லடா அது யூ. யூ அது யூ. ஓகே गाइस ஆதி மாதிரி Dress என்கிட்ட இருக்கு. அதனால நாங்க இப்போ வந்து ட்வின்னிங் பண்ண போறோம். அது இப்படி பண்ணு. 1 2 ஏ ட்வின்னிங் ஒரே மாதிரி Dress. ஜோடியா மிஸ் ஆறீங்களா நீங்க? சரி அங்க இன்னொருத்தர் வரணுமே. அங்க இன்னொரு அந்த இடத்துக்கு அங்க பாத்தீங்களா இவங்க வர்ற பிரபா கூட அதே கலர். எல்லாரும் பிங்க் பையனுக்கு. ஏய் ஆமா இன்னைக்கு பிங்க் டேல இன்னைக்கு எல்லாரும் ஒரே கலர். அவ்வளவுதான். திருப்பி மாடா உனக்கு கிடையாதுடா ஆதி அக்காக்கு. சிரிச்சிரே வெட்டியாச்சு. இது திருப்பி மாடு சிரிச்சிரே சொல்றா பாருங்க. ஏண்டா தப்பு பண்றீங்க? இப்பதான் சொல்லிட்டு போனேன். நாங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறம் ஊதணும் சரியா? ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. You are born in the zoo. The monkeys and donkeys will come and kiss you. ஓகே குட். என்னடா ஒழுங்கா ஊதுடா. அப்படியா? சரி சரி ஊதுடா. ஊது நல்லா ஊது. இப்ப கிட்ட போய் ஊதணும்டா. ஊரு சொன்னா குட். அப்ப நல்லபடியா அந்த போக நின்னு இது வந்துட்டே இருக்கிற விளக்கு நிறுத்த. காட்டலாம். வா உனக்கு கிடையாது. நீ தான் காலை கேக் குடியா ஆல்ரெடி. டேய் நீ தான் கேக் ஆல்ரெடி வெட்டிட்டியா? கைஸ் இது வந்து தீபு டிசைனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ். என்னோட டிரான்ஷன் ரீல்ஸ் இந்த மச்சா மீசை வீச்சிருவாலாம் பயங்கர வைரல், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து அவங்க கிட்ட அவங்க ட்ரெஸ்ஸஸ் தான். ஸோ அவங்க ட்ரெஸ்ஸஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டிச்சு கஸ்டமைஸாக ஒன்றும் இல்லை, துணி எடுத்து தைக்கிறது அவ்வளோதான். அது பெரிய ஹைஃபை மாடலாம் கிடையாது. எல்லாம் நினச்சி பயந்துடாதீங்க. கஸ்டமைஸாக காஸ்ட்லி அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. இது எதுக்கு எடுத்து வந்தது? இது வந்து எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. வெண்பா இங்க இருக்க கூடாதுடா. அங்க போய் அந்த கஸ்டமைஸ்ல சரி நான் வேணா வெண்பா கூட்டாரத்துக்கு போறேன். கஸ்டமைஸ்ல ட்ரவுசர்ஸ் கொடுத்தாங்கன்னா மாமாக்கு நீங்க ஒன்னு போடணும். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் காவ ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியே இருக்கிற காலத்து கீழே பாத்தீங்கன்னா கொடுத்துறேன். வாடா. குடுறா பாப்பா உங்க கால்ல வந்து ஆத்ரா வைப்பா. அதாவது வெண்பா பண்றது முள்ள மாதிரி தானோ, ஆனா மூஞ்ச மட்டும் கேலண்டர் வர முருகன் போட்டோ மாதிரி சிரிச்சா மாதிரியே வச்சுக்கிறீ. எப்படி ஹாப்பி பர்த்டே. ஃபர்ஸ்ட் அதை பார்த்து படிச்சு சொல்லு பாப்பா என்ன இருக்குன்னு. இங்க பாரு அக்கா மகள் greeting கார்டு மாதிரி அழகா டிசைன் பண்ணிருக்கா பாருங்க ஆதி. நம்ம அந்த காலத்து பொங்கலுக்கு வருமே அந்த கார்டு மாதிரி டிசைன் பண்ணிருக்கா. வந்து ஐலாண்ட் வந்து வரைஞ்சிருக்கா வெண்பா. ஐலாண்ட் வெண்பா. ஆமா கொஞ்ச நாள் என்ன அயலான்னு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. அவளே அவளை வச்சுட்டு பேரு வெண்பா செந்தில்நாதன். இது வந்து சொன்னாதான் புரியும். சந்திரமுகி படத்துல அவங்க பேர் வந்து கங்கா செந்தில்நாதன், ஜோதிகா பேரு.
அந்த படத்தோட ஃபேன் அவ, அதனால அவ பேர் வெண்பா செந்தில்நாதன் வச்சுட்டு இருந்தா. இருடா காட்டுறா, என்னடா அவசரம். அப்புறம் எனக்கு வேண்டும் அப்படின்னு வெண்பா படுவலை எனக்கு வேண்டும் வரங்களே அது. ஓ இது அண்ணாச்சி வெண்பா. அடுத்து இது தளபதி வெண்பா ஒரு தலைவலி அப்படின்னு பாட்டமே அது. வெண்பா கே ஹுக்கும் வெண்பா கா ஹுக்கும். சரி என்ன இது என்ன காலையில டிசைன் வந்து எம்ஜிஆர் வந்து சூப்பரா இருக்கு. இங்க பாத்தீங்களா குமரி இருந்த குடியிருந்த கோயில் படத்துல எம்ஜிஆர் மாதிரி கர்லிங் ஹேர் வச்சிருக்க பாருங்க. பெருசா அதை பார்த்து வச்சிருக்காங்க பாரு. அப்பாடி அம்மா. பாருங்க யாருமே பெரியவங்க யாருமே இன்வால்வ் ஆகல. இது முழுக்க அவனுடைய சொந்த கற்பனை. அசத்துங்க பாம் அப்படின்னு அவங்க சொன்ன வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது பாத்தீங்களா? ஒருத்தர் கால கூட வெண்பா விழவே இல்லை. இன்னைக்கு யாரு காலையும் வெண்பா விழல. முடியல. எடுத்துட்டு ஓடுற பாடுறா எடுத்து. அதுல இப்ப நீங்க ஏதாவது ஐட்டம் வச்சிருந்தீங்கன்னா ஹாப்பியா இருக்கும். பார்க்க கூடாது, ஃபர்ஸ்ட் இத பாத்துற. வாவ் நைஸ். ஐயோ போடுறா பாருங்க. ஓ கண்ணிக்கு வேஷம் போட்டது. வாவ் கையில் தண்ணி செம்புடு தண்ணீர் செம்புடன் வந்திருக்கும் கண்ணிக்கு. தண்ணீர் செம்புடு. ஆதியோட கவுண்டர்லாம் அது என்னன்னா கையில் தனி சிலம்புடுன்னு ஒரு டயலாக். அது அப்படியே தண்ணி செம்புன்னு கிண்டல் பண்ணுவோம். அது அப்படியே போட்டுருக்கான். கண்ணகி கையில் தனி சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. பாண்டிய மன்னா உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி நான். மதுரை பாண்டியா உன் மனைவியின் சிறுமிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? இவை மாணிக்கங்கள் அல்ல, ரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள். இதோ என்னுடைய சிலம்பு. பாண்டியா உன் வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? எங்கே எங்கே எங்கே? அழு, நன்றாக அழு. என்னை காலமெல்லாம் அழ வைத்த காவலனே அழு. என் காதலனை, என் கண்ணானை, என் கண்ணிறைந்த கணவனை துடிக்க துடிக்க கொண்டு விட்ட பாவி அழு, நன்றாக அழு. அழியட்டும், ஒழியட்டும், எல்லாம் அழியட்டும், தீ பரவட்டும். இது பாரு. வாவ் கியூட்டா இருந்துருக்குடா. பொங்கல் காலம் மாறி போச்சு. சந்திரமுகி விரலுக்கேத்த வீக்கம். குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் மகளா மகனா. இதெல்லாம் வெண்பாவோட ஃபேவரட் ஷோஸ், ஃபேவரட் படங்கள் இதெல்லாம். இது வந்து பட்டிமன்றம் பாப்பா. அது என்னடா பயங்கரம் பண்ணிருக்கேடா. அதிருதா நெஞ்சா அதிரணுமாமே பதறுதா உள்ள பதறனுண்டா வருவது சிஸ்டர் வெண்பாடாவும். என்னடா கற்பனை பயங்கரமா இருக்கேடா ஆதி. இதெல்லாம் நம்ம வந்து 18-19 வயசுல பேசிக்கிட்டு இருந்த விஷயங்களை உடனடியா பண்றதுக்காக பண்ற விஷயங்கள் இதெல்லாம். ஏய் செமையா பண்ணிருக்காரு. ஓ இப்போ என்ன நடந்தது? ஆஹா கவர் பண்ணாம போயிட்டனே. நாங்க எந்த எல்லைக்கும் போவோம். சூப்பரா இருக்கு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கே நான் மகனா பிறக்கணும். மாமாவோட கிஃப்ட் ஆசீர்வாதம் பண்றேன். எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி வாங்கி எலெக்ஷன் நிக்கிற இது மாதிரி ஆக்கிடா எம்எல்ஏ மாதிரி. எத்தனை பிரியாணி போட்டலங்களை பிரிச்சு சும்மா கரன்னு கறந்து என்னடா சொன்னேன் உன்னை வந்து பார்சல்தானடா பிரிக்க சொன்னேன். இது வந்து எங்க இன்சைட் ஜோக்கு. வாவ் ஏ நான் கேட்ட வாட்ச். எஸ் வெண்பா வந்து கொஞ்ச நாளாவே பிரபாட்ட கேட்டேன் இந்த வாட்ச் வேணும் வேணும்ட்டு. இந்த வாட்ச் பாக்க கேப்பா டைம் ஆமா கேம் விளையாடலாம். ஆமா பிரிச்சு கொடுக்கணும். பிரிச்சு பாருடா. உட்கார்ந்துக்கோ. அப்படியே இந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்திலேயே ஒரு கூடாரம் அமைத்து வாழ்வது. ஒரு டோலக்கு மட்டும் இருந்து வச்சுங்க. எழுதுறியா வெண்பா ஹேப்பி பர்த்டே எழுதி கொண்டு வான்னு சொல்றான். பாருங்க இந்த போட்டோ மாதிரி கியூட். இங்க பாத்தீங்களா? வாவ் செம. விட்டா மழுவுக்கு ஒண்ணு கறப்பாங்க போலன்ற மாதிரி. அதாவது அத்தையோட இந்த வெறும்
அவ வந்து gift வாங்கின ரீல்னே ஒன்று போட்டான். என்னுடைய பர்த்டேக்கு நான் வந்து அதை ஏண்டா அது 30 வயசுல நடந்ததுடா, இது 5 வயசு தான்டா ஆகுது. இப்ப ஆரம்பிச்சா எங்களோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாரு. ஆமா ஏண்டா என்னடா சொன்னேன்? பாரு அந்த சின்ன இடுப்புக்கு ஒரு ஃப்ராக் அழகா சூப்பரா இருக்கு. காட்சி இதுதான் முக்கியம். ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு சிறந்த கிஃப்டா இருக்க வேண்டியது இதுதான். ஏன்னா ஒரு அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சு குழந்தை 24/7 365 நாளும் மூக்குல ரன்னிங்காவே இருக்குன்றதுனால தேவைப்படும் கேக்குனால தேவைப்படும். ஆமா. கேக்கும் மருந்து கொடுப்போம்ல, அதனால கேக்கும் வேற யாரா gift கொடுத்தீங்க? யாரும் இல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சு. வெளியில போய் ஒரு பேக் கிட்ட போனா வீரா ஒரு கடி கடிச்சும் வாங்கிக்க. கியூட் கம்மல். வெண்பாவுக்கு வந்து அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் வச்சு ஒரு குட்டி கம்மல் எடுத்துருக்காங்க. Next என்ன? இதே மாதிரி என் குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி என்னோட பொண்ணோட குழந்தை. என்னவா? நான் மோதிரம்ல நினைச்சேன். ஆடா பாவமே. படிப்பு படிப்பு படிப்பு. எந்த நாளா இருந்தாருன்னா எந்த பொழுதா இருந்தாருன்னா எங்களுக்கு தேவை படிப்பு தான். யார் நோட்டா இருந்தாருன்னா யாரோடதா இருந்தாரு, இது அக்காவோட இருந்தாலும் எடுத்து படிப்போம்னு படிச்சுக்கிட்டு இருக்கா. வெண்பா குட்டிக்கு வந்து வாட்ச் வாங்கியிருக்கோம். கலர் இந்த மாதிரி தான் இருக்கு. ஓ கலர் சூப்பரா இருக்கே. ஏன்னா பிங்க் தான் ட்ரை பண்ணேன், பட் பிங்கோட டெலிவரி ரொம்ப நாள் கழிச்சு வருது. அதுக்குள்ள இந்த அம்மா தெரியல இவன் கேட்டுட்டே இருந்தாங்க எனக்கு வாட்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் எல்லாம் கிடையாது. இது வந்து 1000 rupees தான் இது வாட்ச். இதோட விலை வந்து 2000 rupees. நான் வந்து டீல் ஆஃப் த டேல வாங்கினேன். நான் கார்ட்லேயே ஆட் பண்ணி வச்சிருந்தேன். அதனால எனக்கு வந்து 200 rupeesக்கு இது வந்து வந்தது. இந்த மாதிரி நீங்க கிட்ஸ்க்கு வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து என்ன விஷயம் அப்படின்னா பேசிக்கா கிட்ஸோட ஆக்டிவிட்டியை நீங்க மானிட்டர் பண்ணலாம். என்னங்க இதெல்லாம் இப்படி வாங்கி கொடுக்கணுமான்னா விளையாடுற டாயா வாங்கி கொடுத்து அது உடஞ்சி போயிடும். அது போல இந்த மாதிரி கொடுத்து குழந்தைங்களுக்கு போய் பழகிட்டோம்னா அவங்களுமே இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பழகிப்பாங்க. அடுத்து வர ஜென்ரேஷன் இதுதான் யூஸ் பண்ண போகுது. டைம் பார்க்கலாம். இதை வந்து நம்ம மொபைலில் பேர் பண்ணிட்டு பெரியவங்களோட மொபைலில் பேர் பண்ணிட்டு குழந்தை எவ்வளோ தூங்குது என்ன மாதிரி ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதெல்லாம் பண்ணலாம். ப்ளஸ் ஆதி இதில் வேற என்ன நீ பண்ணியிருக்கேன், வாட்டர் வந்து ஹேபிட்லாம் இது பண்ணலாம் இல்லையா? அதில் இன்ஹேல் எக்ஸேல் அந்த யோகா இருக்கு. அப்புறம் ஆக்டிவிட்டீஸ் ரன்னிங் ஸ்போர்ட்ஸுக்கான டைமிங் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தண்ணி குடிக்கிறது, பாத்ரூம் போகிறது, அந்த மாதிரிலாம் வந்து ஷெட்யூல் பண்ணிடலாம். டைமர் இருக்கு. அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருந்தோம்னா நம்மள எழுப்பாது, எழுந்து நடங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிற மாதிரியான அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் பேர் பண்ணிக்கலாம். சும்மா கிட்ஸுக்கு இதெல்லாம் பண்ண எங்கேஜிங்காக வச்சுக்கலாம். கேம்ஸ் இருக்கு. கட்டிட்டு தூங்குனா எவ்வளவு நேரம் தூங்கி இருக்கோன்றது காட்டும். எஸ் இதெல்லாம் பண்ணலாம். அண்ட் ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்கு. மொபைலை ட்ரேஸ் பண்றோம்னா குழந்தைங்க மெயினா எங்க இருக்காங்கன்றது கண்டுபிடிக்கலாம். பப்ளிக்கா இடத்துக்குலாம் போறோம் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப மஸ்ட் இனிமேல். அதனால வந்து இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லா வாங்குறது பெரிய விருப்பம் இல்லையா? வெண்பா இது நல்லா இருக்காடா? பிடிச்சிருக்கா? என் பர்த்டே விஷ் பண்ணவங்களுக்கும் என் பர்த்டே விஷ் பண்ண போறவங்களுக்கும் தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹார்ட் பீட் வரைஞ்சிட்டா. ஏன்டா கோடு போடும்போது கை ஆடி இருக்கு பாருடா. கிராஸ்டா, வீடு கீழே கிராஸ் இருக்கும்ல, அந்த கிராஸ் வரைஞ்சிருக்கா. இல்ல